இலங்கை கடற்படையால் கைதான தமிழக மீனவர்கள் 22 பேரை விடுவிக்க வலியுறுத்தி தருவைக்குளம் மீனவர்கள் நடத்தும் உண்ணாவிரத போராட்டத்தில் அதிமுக பங்கேற்கும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, SP சண்முகநாதன், சீதா செல்லப்பாண்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்பார்கள் என அறிவிப்பு. கைதான மீனவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகளை மீனவர்கள் வலியுறுத்தியும் இரு அரசுகளும் எவ்வித முயற்சியும் எடுக்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. மத்திய மாநில அரசுகளுக்கு மீனவர்கள் மீது கிஞ்சித்தும் அக்கறை இல்லை என கழக பொதுச் செயலாளர் கடும் விமர்சனம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி புதுக்கோட்டை ஜெகதாப்பட்டினத்தைச் சேர்ந்த 3 படகுகளையும் அதிலிருந்த 14 மீனவர்களையும் சிறைபிடித்தது இலங்கை கடற்படை. இலங்கை கடற்படையின் அத்துமீறல் தொடர்ச்சியாக நடைபெறும் நிலையில் வேடிக்கை பார்க்கும் மத்திய மாநில அரசுகள். சென்னை அரசு பள்ளியில் பிற்போக்குத்தனமாக பேசிய மகாவிஷ்ணு சென்னை விமான நிலையத்தில் கைது. ஆஸ்திரேலியாவில் இருந்து சென்னை திரும்பிய போது கைது. மூட நம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணுவை வரும் 20ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவு. சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரத்தில் 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்ற பெரிய தேர்பவனி. தேர்பவனி ஊர்வலத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று பிரார்த்தனை. சென்னை ராயபுரத்தில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை தந்த விடியா திமுக நிர்வாகி மீது வழக்கு பதிவு செய்யாமல் போலீசார் அலட்சியம். பாலியல் புகாரில் சிக்கிய திமுக நிர்வாகியை கைது செய்யாத விடியா காவல்துறைக்கு பொதுமக்கள் கண்டனம். எந்த ஒரு கேட்டாலும் என்னால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, என்ன பண்ணிடுவீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது எது கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த கம்ப்ளைண்ட் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. சென்னை பூவிருந்தவள்ளி அருகே மருத்துவரின் பரிந்துரை சீட்டு இன்றி தானாகவே கருக்கலைப்பு மாத்திரைகள் வாங்கி சாப்பிட்ட பெண் மரணம். சட்டவிரோதமாக கருக்கலைப்பு மாத்திரைகள் விற்ற 3 மருந்து கடைகளுக்கு சீல் வைத்த நிலையில் கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம் செய்யும் பணியில் அரசு அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாக மக்கள் விமர்சனம். உளுந்தூர்பேட்டையில் பாலியல் தொழில் கும்பல் தலைவியுடன் தொடர்பில் இருந்த DSP சஸ்பெண்ட். வேலியே பயிரை மேய்ந்த கதையாக குற்றங்களை தடுக்க வேண்டிய காவல்துறையே பாலியல் தொழில் கும்பலுடன் தொடர்பில் இருந்தால் குற்றங்கள் எப்படி குறையும் என விடிய அரசுக்கு மக்கள் கேள்வி. நாட்டில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் குற்றங்கள் தங்களை அஞ்ச வைப்பதாக நெல்லை மாவட்ட ஆட்சியருக்கு பள்ளி மாணவ மாணவிகள் கடிதம். விடிய ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவது அப்பட்டமாக நிரூபணம். தென்காசி அருகே விநாயகர் சிலையை காவலர் சேதப்படுத்தியதாக கூறி மக்கள் சாலை மறியல். சிறுவர்கள் விநாயகருடன் ஊர்வலமாக சென்றபோது சிலையை சேதப்படுத்திய காவலரால் சர்ச்சை. திருச்சியில் இருந்து காரைக்காலுக்கு பயணிகளை ஏற்றி செல்லும் டெமு ரயிலில் பின்பக்க என்ஜின் பெட்டியில் திடீரென ஏற்பட்ட தீப்புகையால் பரபரப்பு. திருவெரும்பூர் ரயில் நிலையத்தில் ரயில் நிறுத்தப்பட்டு அலறியடித்து ஓட்டம் பிடித்த பயணிகள். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே காவல் ஆய்வாளர் உட்பட சக காவலர்களை சரமாரியாக தாக்கி போதை இளைஞர் வெறிச்செயல். விடிய ஆட்சியில் போலீசாருக்கே பாதுகாப்பு இல்லாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக மக்கள் விமர்சனம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் போதை இளைஞர்கள் தாக்கியதில் டீ மாஸ்டர் படுகாயம். நாற்காலிகளை உடைத்து டீ மாஸ்டரை தாக்கும் பதைக்க வைக்கும் காட்சிகள். தருமபுரி பேருந்து நிலையத்தில் மதுபோதை இளைஞர்களால் ஒருவர் படுகொலை. விடிய ஆட்சியில் பேருந்து நிலையங்களுக்கு கூட செல்ல முடியாத நிலை நிலவுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 சடலமாக மீட்பு.
கொலையா தற்கொலையா என காவல்துறை விசாரணை. திண்டுக்கல் அருகே ஒருதலை காதலால் இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு. விடியா திமுக ஆட்சியில் நாள் தவறினாலும் கொலைகள் தவறுவதில்லையே என மக்கள் வேதனை. கரூர் அருகே வீட்டு வாசலில் நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தை திருட முயன்ற இளைஞரை பிடித்த பொதுமக்கள். வீட்டுக்குள் இருந்து சிசிடிவி காட்சிகள் மூலம் பைக்கை திருடுவதை பார்த்து ஓடி வந்த தம்பதியை கண்டவுடன் தப்பி ஓட முயன்ற இரு இளைஞர்களில் ஒருவர் சிக்கினார். ஆந்திராவில் இருந்து குன்றத்தூருக்கு கடத்தி வரப்பட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான 145 செல்போன்கள் சிக்கியது. கடத்தலில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மாநில எல்லைப் பகுதியில் போலீசார் உறங்கிக் கொண்டிருந்தார்களா என மக்கள் கேள்வி. சென்னை அடையாறு ஆற்றின் கரையோரங்களில் கொட்டப்படும் குப்பைகள் வெள்ள அபாயத்தை அதிகரிப்பதாக அதிர்ச்சி தகவல். வடகிழக்கு பருவமழை தொடங்க இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் ஆறுகளின் கரையோரங்களை தூர்வாராமல் விடியா அரசு அலட்சியம். சென்னை கிண்டி அருகே மியாட் மருத்துவமனை பகுதியில் கூவம் ஆற்றில் குப்பைகள் கொட்டப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. உயர்நீதிமன்றம் மற்றும் பசுமை தீர்ப்பாயம் அரசை விமர்சித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் ஆதங்கம். சென்னையில் 3 புதிய EMU ரயில் சேவைகள் 5 ரயில்களின் பயண தூரம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தென்னக ரயில்வே அறிவிப்பு. மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் ரயில் நிலையத்தில் இருந்து ஆவடி திருவள்ளூருக்கு புதிய புறநகர் ரயில்கள் இயக்கம். ஆக்ரா உதய்பூர் வந்தே பாரத் ரயிலை நான் தான் ஓட்டுவேன் என மோதிக்கொண்ட ரயில் ஓட்டுநர்கள். சிறந்த ரயிலை ஓட்டுபவர்களுக்கே ஊதிய உயர்வு அளிக்கப்படும் என ஆக்ரா மற்றும் கோட்டா பிரிவுகள் அறிவித்த நிலையில் அடித்துக் கொண்ட லோகோ பைலட்டுகள். ஒடிசாவில் நேருக்கு நேர் ஒரே தண்டவாளத்தில் வந்த 2 மின்சார ரயில்களால் பரபரப்பு. தொலைதூரத்தில் வந்ததைக் கண்டு முன்னதாகவே ரயிலை நிறுத்தியதால் தவிர்க்கப்பட்ட பெரும் அசம்பாவிதம்.